இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் யாரெல்லாம் குடிக்கலாம், எப்போ குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ பால் எல்லாருமே ஜென்ரலாக நைட்டில் குடிப்போம். ஸோ காலையில் குடிக்கிறவங்களும் இருக்காங்க, ஈவினிங் குடிக்கிறவங்களும் இருக்காங்க, ஸோ பாலே குடிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த பால் குடிக்கிறதுக்கான கரெக்டான முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாதம், கேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், ப்ளோட்டிங் அதிகமாக இருக்கும், வயிறு உப்புசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஜென்ரலாகவே வந்து பாடியில் நிறைய கிராம்ப்ஸ், பெயின் அந்த மாதிரி இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஜாயிண்டில் வந்து சத்தம் கேட்குறது, கிரிப்பிட்டேஷன்னு சொல்லுவோம். அப்புறம் எப்போவுமே நாக்கில் வந்து துவர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே வாதம் அதிகமாக உள்ளவங்கன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எப்படி பால் குடிக்கணும் அப்படின்னா, நைட்டில் பால் குடிக்கணும். அந்த பாலில் வந்து சுக்கு, ஏலக்காய் சேர்த்து, அந்த பாலில் பனங்கற்கண்டு வேணும்னா சேர்த்து குடிச்சிக்கலாம். பித்தம் அதிகமாக உள்ளவங்க ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கும் நேச்சராகவே. ஸோ அவங்களுக்கு வந்து பாடியில் இச்சிங் அதிகமாக இருக்கிறவங்க, பாடி ஃபுல்லாமே எரிச்சல் அதிகமாக இருக்கும், இச்சிங் அதிகமாக இருக்கும், அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஹீட் ஆகிறனால வந்துட்டு ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், வெஜினல் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி இருக்கிறது. மெயினாக வந்து பித்தம் உள்ளவங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப காமனாகவே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நைட்டில் பால் குடிக்கிறது வந்து பாதாம் பிசினை ஊற வச்சு, ஸோ அந்த பிசினை வந்து நம்ம பால் கூட, காய்ச்சின பால் கூட சேர்த்து, அது கூட கற்கண்டு சேர்த்து நம்ம குடிக்கணும். ஸோ அப்படி கற்கண்டு எடுக்கிறப்போ பித்தம் வந்து நல்லாவே கம்மியாகும். பாதாம் பிசின் வந்து உடம்பு சூடை வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி கபம். கபம் உள்ளவங்களுக்கு ஜென்ரலாகவே அடிக்கடி கோல்டு பிடிக்கிறது, நெஞ்சில் சளி அதிகமாக இருக்கிறது, எப்போ பாரு சளியோடே இருக்கிறது, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அதிகமாக தூங்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப உடல் வந்து சோர்வு இருக்கிறது, ஒபேசிட்டி இருக்கிறது, நம்மளோட ஸ்கின்ஸ் எல்லாமே ரொம்ப பேலாக இருக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு ஜென்ரலாக கபம் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ஆஸ்துமா, காய்டர் இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாமே கபம் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் நைட்டில் பால் குடிக்கிறது எப்படின்னா, மிளகு, மஞ்சத்தூள், தேன் சேர்த்து பால் குடிச்சிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாதம், பித்தம், கபம் அது பேஸ் பண்ணி நம்ம பாலை வந்து இந்த டைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த் வைஸ் நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே செட் ஆகும். நிறைய பேருக்கு பால் குடிச்சா இன்டைஜஷன் வரவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே கரெக்டாக உங்களோட உடம்பு என்ன நேச்சர், வாதமா, பித்தமா, கபமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியான பால் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.